ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து இன்னொரு லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/part அப்படியே ஒரு மெத்தட் இருக்குது. 1/part into days. இது வந்து ஃபார்முலாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/part பார்ட் எத்தனை 1/3 தானே. அப்போ 1/3 தலைகீழ எழுதுனா 3 இன்ட்டு 50 50 நாள் அப்படின்றப்போ 50 ஆன்சர் 150. இதுவே ஏ ப்ளஸ் பி சேர்த்து எடுக்கிறப்போ இங்கே பார்ட் எவ்வளோ இருக்குது மிச்சம் 2/3 தலைகீழ எழுதுனா 3/2 இன்ட்டு 20 அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10 ஸோ 30 நாள். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்போ தான் நார்மல் கொஸ்டினாவே மாற்றிருக்கோம். இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நார்மல் கொஸ்டினை மாற்றிட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஸ்டெப் நம்பர் 1 150க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? பெரிய நம்பர் 150. அப்போ 150 பைக். இது ஸ்டெப் நம்பர் 1 பைக்ஸ். சரிங்களா? 150 பைக்ஸ் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 பைக்கை ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 150 பைக்கை ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 150 நாளில் முடிக்கிறாரா? ஏவோட கெப்பாசிட்டி எதனா பார்த்துருக்கோம். அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு பைக் பண்ணக்கூடியவர், ஒரு பைக் பெர் டே. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஏயும் பியும் சேர்ந்தா அடுத்த கான்செப்ட். அதே 150 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? இங்கே 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. சிம்பிள் கான்செப்ட். முடிஞ்சதா? ஓகே. இப்போ இதை வச்சு இதிலேருந்து பியோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும். ஏ மட்டும் ஒரு பைக் தான் பண்ணுறாரு, ஆனால் ஏயும் பியும் சேர்ந்தா 5 பைக்கு. அப்போது இதில் ஒரு பைக்கு ஏவோட பைக்னா மிச்சம் இருக்கக்கூடிய 4 பைக் யாரோடது? பியோட பைக்கு. சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 4 பியோட பைக். ஓகே. அப்போ ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3க்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் வேலை செய்தால். ஓகே. டோட்டல் பைக் இப்போ எத்தனை? அதான் கேட்டிருக்காங்க. டோட்டல் பைக்கை பி மட்டும் பண்ணால் எவ்வளோ? அப்போது 150 பைக்கை பி ஒரு நாளைக்கு 4 பைக் பண்ணுவாங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போது 75/2. 75 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 37.5 ஆர் 37 1/2 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள். அவ்வளோதான்.